பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இழந்து போனதை தேட, ரட்சிக்க. ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கம், இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி மன நிம்மதி இழந்து உட்கார்ந்துருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து உட்கார்ந்துருக்கலாம். நேற்று ஒரு பெண் சொன்னாங்க, என்னிடத்துல ஃபோனில் ரொம்ப நேரம் அழுதாங்க. ஐயா, என்னுடைய மகள் PhD பண்ணுகிறாள், ஆனால் பாருங்க அவளுக்கு கர்ப்பப்பையெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு திருமண வாழ்க்கைக்கு அவள் தகுதியற்றவளாய் இருக்கிறாளே. ஆனால் அவள் சொல்றா, ஏம்மா நீங்கள் என்னை எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், எனக்கு ஒரு துணை அமையுமா? என் வாழ்க்கையில் எந்த சுகமும் பெறாம ஒரு மனிதன் அர்ப்பணிப்போடு வருவானான்னு சொல்லி அங்கலாய்க்கிறாள். அவருடைய கண்ணீரை யார்ட்டையா சொல்ல? இழந்து போனதை தருவார்னு சொல்றீங்களே, என் மகளுக்கு மறுபடியும் அந்த சந்தோஷத்தை தருவாரா? அவள் வெளியும் சொல்லி அழ முடியாது, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறாள். நான் சொன்னேன், பயப்படாதீங்க, எதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்கு ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டவர் உருவாக்கல. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா எனக்கு அன்பானவர்களே, எங்கோ பிறந்த சாராள் என்ற ஒரு பெண், 2 காலும் ஊனமுற்றவள். இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் படிக்கலன்னு சரி கேள்விப்பட்டதுனால தன்னுடைய காலை பார்க்கல, அந்த உழைத்து எப்படியாவது கொஞ்சம் பணத்தை கலெக்ட் பண்ணி அனுப்பி இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண்கள் கல்லூரியை கட்டுவதற்கு ஒரு காரணமாக இருந்தாலே அவள் கால்லாதவதாம்மா. இன்னைக்கு பார்வையற்றவங்க படிக்கிறாங்களே, தடவி அந்த புள்ளி எழுத்துக்களை கண்டுபிடிச்சவர் எங்கோ பிரான்ஸ் நாட்டில் பிறந்த லூயி பிரெயில் என்பவர் தான். கவலைப்படாதீங்க, உங்கள் மகளை கொண்டும் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார், சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லி அவளோடு ஜெபித்தேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேளை சரீரத்தில் சுகத்தை இழந்திருக்கலாம், மனதில் ஆறுதலை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், ஒருவேளை தங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கலாம். அதுக்காக இழந்து போனவங்களை திரும்பி தருவாரா? நிச்சயமா ஒரு நாள் உண்டு. இயேசு வருவார். வரும்போது மரித்தோர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களை முகமுகமாய் தரிசிப்போம். இந்த நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்க வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46ஆம் வசனத்துக்கு அடுத்து இருப்பீங்களா? அல்லேலூயா. ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன்? ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன்? தூதன் அடிக்கிறதோ பாதா குழிரும் ஒரு கதையோ, தூதன் அடிக்கிறதோ பாதா குழிரும் ஒரு கதையோ. ஏது கழுகிறாய் நீ, ஏழை மாதிரி நான் என்ன செய்வேன்? தூதன் அடிக்கிறதோ பாதா குழிரும் ஒரு கதையோ. இல்லாத ஏழைகளுக்கு செல்வம் எல்லாம் கொண்டு வந்து, இல்லாத ஏழைகளுக்கு செல்வம்
எல்லாம் கொடுக்க வந்து நாதனே நீ எழுதா, நாதனே நீ எழுதா, இந்த நாடு சிந்தியாதோ. நாதனே நீ எழுதா, இந்த நாடு சிந்தியாதோ. எது கழுவினாய் நீ இழைவாது நான் என்ன செய்வேன். கூதல் அடிக்கிறதோ பாதா குளிரும் போன்று கலையோ. துணி இல்லையோ இந்த மழையும் கொண்டில் வாடை அடிக்கிறதோ, வாடை அடிக்கிறதோ, பாதாகி தம்பிகிறாயோ. வாடை அடிக்கிறதோ, பாதாகி தம்பிகிறாயோ. எது கழுகினாய் நீ ஏழை மாதிரி நான் என்ன செய்வேன். அடிக்கிறதோ பாதம் கிளைக்கு மிகிறாயோ. தாண்டே கெட்ட மாமணியே முன்னக்கு தாண்டே கெட்ட மாமணியே முன்னக்கு நான் பாடும் தாண்டே, நான் பாடும் தாண்டே கெட்ட நல்ல இது கதையோ. எது கழுவினாய் நீ ஏழை மாதிரி நான் என்ன செய்வேன். கூதல் அடிக்கிறதோ பாலா குளிரும் போன்று கதையோ. கூதல் அடிக்கிறதோ பாலா குளிரும் போன்று கதையோ. பிள்ளைய கையில் வச்சுட்டு அவருடைய சூழ்நிலை அப்படியே பாடினதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு பிறப்பதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடைக்கல. யோசேப்பு மரியாளும் அலையாத இடம் இல்லை, எங்கே போனாலும் இடம் இல்லை, இடம் இல்லை, இடம் இல்லை. ஏன்னா குடிமதிப்பு எழுதுவதற்கு அந்த நாட்களில் இருந்த நேரம். எல்லோரும் இப்போ ஓட்டர் லிஸ்ட் எழுதும்போது எல்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய காலம். அந்த நேரத்தில் தான் பிரசவ காலமாக இருந்துச்சு. அதனால் எங்கேயும் இடம் இல்லை. வேதம் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். ஏன்னா அவர் சொல்லியிருந்தார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடமில்லை. எந்த வார்த்தை நிறைவேறும்படி எங்கேயும் இடமில்லை. கடைசியில் ஒரே ஒரு இடத்துல. ஆனால் வேதத்தில் எந்த இடத்துலையாவது பிள்ளை மாட்டுத்தொழு எந்த மாட்டுத்தொழு வந்து அறிஞ்சிருக்கா? மாட்டுத்தொழு தான் பிறந்தான்னு எழுதியிருக்கா? இல்லை. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னரையில் கிடத்தி இருக்க காண்பி. இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த அம்மா பாடுறாங்க, மூடுற கூட நல்ல துணி இல்லையப்பா. ஏன்னா அந்த வாடை அடிக்குது, குளிர் வாடை, மூடுறதுக்கு துணி இல்லை. வாந்தூதர் தாலாட்டு கேட்குது. ஆனால் நான் பாடுற மாலாட்டும் உனக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நான் உன்னை பெறும்போது எந்த ஒரு
சூழ்நிலை இல்லாத இடத்துல இருக்கிறேன்னு அந்த அம்மா கண்ணீரோடு ஒருவேளை இந்த பாடலை எழுதினவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக எழுதியிருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு கண்மார்களை இப்போ உங்கள் வேதத்தை எடுங்க பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை 46ஆம் வசனத்தை. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். ஐயா, எரிகோவுக்கு பக்கமா போறதுன்னு லூக்காவில் இருக்கு. இங்க எங்க இருக்கு? எரிகோவுக்கு வந்தாள். எரிகோ என்னது? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செய்தது? அடைக்கப்பட்டிருந்தது என்று யோசுவா சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவால எழுதப்பட்டிருக்கிறது. நாமளும் பாடுறோம். எரிகோ அதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ அதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினாலே நின்று விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினாலே நின்று விழும். நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவன் வல்லவன் போதுமானவன், வார்த்தையில் உண்மையுள்ளவன். நல்லவன் வல்லவன் போதுமானவன், வார்த்தையில் உண்மையுள்ளவன். நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆக உள்ளத்தால் என்று பாடு, நாம் உள்ளத்தால் என்று பாடு. நல்ல கவனிங்க. எரிகோ என்பது இஸ்ரவேல் புத்திரனுடைய ஓட்டத்தை தடுத்த இடம். அது மட்டும் இல்லை, இந்த எரிகோ என்பது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நல்ல சமாரியன். ஒருத்தன் குத்துவீருமா கொலையுமா கிடக்கிறான். லேவியன் வர்றான், ஆசாரியனும் வர்றான். லேவியன் ஒரு பக்கமாக போயிட்டான், ஆசாரியன் ஒரு பக்கம் விலகி போயிட்டான். ஆனால் ஒரு புரோகிராமால வர்றவன் யாரு? சமாரியன். அவன் நின்று ரசத்தை வார்த்து அவன் காயத்தை கட்டி சுயவாகனத்தில் ஏற்றி பொறுப்போடு கொண்டு ஒப்படைக்கிற அந்த எரிகோவுக்கு போகிற வழி. ஆனால் எரிகோ என்பது ஐயா ராகாப் என்கிற வேசி கூட வாழ்ந்த இடம் எரிகோவினுடைய அலங்கம்தான். இந்த எரிகோவுக்கு இயேசு அடிக்கடி வந்தான். இங்கே வாசிக்கிறோம் மார்க் 10:46. வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவர்கள் என ப்ளூரல் இருக்கு. யாரு? இயேசுவுடைய சீஷர்களும் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது எல்லாம் அங்க முடிச்சிட்டு புறப்படுறாங்க. எரிகோ விட்டு புறப்பட போற நேரம், திமேயுவின் அந்த புறப்பட போற நேரம் வரைக்கும் அவனுக்கு சொல்லலை யாரும். இயேசு வந்திருக்கா, இங்கே இருந்திருக்காரு சொல்லலை யாருமே. புறப்பட போகும்போது கூட்டம் கூட்டமாக போகிறத பார்த்து தான் இவன் கேட்குறான், யார் வந்திருக்கா? தீமேயுவின் மகனான பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து, அந்த கூட்டம் எவ்வளவு கூட்டம், நிறைய திரளான ஜனங்கள் வராங்க. ஒருவேளை யாரும் கேட்டது அவன் நோக்கம், நிறைய ஜனங்கள் வந்திருக்கா, இன்னைக்கு நிறைய வருமானம் இருக்குன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்டது, வாசிங்க. பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு வருகிறார். அவர் யாருங்கிறது அவனுக்கு மனசுல வந்துருச்சு. விசுவாசம். எனக்கு வாழ்க்கையில இனிமே எந்த வழியும் இல்லை. ஏன்னா பிறந்த தாய் தப்பேன், தாயினுடைய பேர் எழுதப்படல, தகப்பை இருந்தால் கைவிட்டுட்டான். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யார் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் என்னை கூப்பிட்டு ஆண்டவரே எனக்கு இறங்குன்னா,
யார் கைவிட்டுட்டு போட்டோம், உன்னை கைவிடாத ஒருத்தர் இருக்கிறார். நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை நீ விட்டுட்டீன்னா அவர் என்னென்னைக்கு உன்னை கைவிடுவார். சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை. ஏன்னா அவர் சொன்னார், அவர் தகப்பன் சொன்னார், நீ அவரை தேடினா உனக்கு தென்படுவார். எனக்கு அன்பானுள்ளே தேட வேண்டியதில்லை, அப்போ பக்கத்திலே வந்திருக்கார், மனிதனாக வந்திருக்கிறார். இந்த பூமியில் இழந்து போனதை தேடி கொடுப்பதற்கு, ரட்சிப்பதற்கு வந்திருக்கிறார். அப்படி வந்த நேரத்தில் தான் இந்த தீமையின் மகனாய பரிதிமை உட்கார்ந்து பிச்சை கட்டு இருக்கான். அப்போ அவங்க ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு அவன் கேட்குறான், இது என்னன்னு. உடனே அவன் சொல்கிறான், நசரேயனாகி இயேசு வருகிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். இன்னைக்கு இல்லை, இன்னொரு நாள் எப்போன்னு தெரியாது. அவர் இயேசு வருகிறார். புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா இருக்கிறார் என்று காலம் சொன்னது. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா இருக்கிறார் என்று காலம் சொல்லுது. காலம் கிமு கிபி 2 3 என்று சொல்லுது. காலம் கிமு கிபி 2 3 என்று சொல்லுது. இயேசு ராஜா வருகிறார் என்று சொல்லுது. காலம் கிமு கிபி 2 3 என்று சொல்லுது. இயேசு ராஜா வருகிறார் என்று சொல்லுது. மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா. மரித்தவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவின் கல்லறை இன்றும் மட்டும் திறந்தே உள்ளது. மரித்தவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும் இன்றி திறந்தே உள்ளது. கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை, கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை, கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம் என்று சொல்லுது. கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம் என்று சொல்லுது. மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா இருக்கிறார் என்று காலம் சொல்லுது. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா இருக்கிறார் என்று காலம் சொல்லுது. ஐயா, மரித்தவரவரும் பிழைத்ததாக சரித்திரமான இயேசுவின் கல்லறை இன்னைக்கு காலியா இருக்கு. அவர் இந்த பூமியில வந்தபோது, நடந்து நடந்து வந்தபோது ஒரு 2 கண்ணு தெரியாத, அவர் கருப்பா சேப்பான்னு தெரியாது, அவர் அங்கி உடுத்திருக்காரு, என்ன உடுத்திருக்காரு தெரியாது. ஜனங்கள் சொன்னாங்க, இயேசு வருகிறார். இயேசு வருகிறார், என் வாழ்க்கையை மாற்ற வருகிறார், எனக்கு இழந்த போனதை தர வருகிறார், என் நிம்மதியை தர வருகிறார், என் சமாதானத்தை தர வருகிறார். தனக்குள்ள வந்த விசுவாசத்தினால் அவன் என்ன பண்ணா, கூப்பிட்டான். வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே இயேசுவே கேள்விப்பட்டாதான் விசுவாசமே வரும். இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சியில் எத்தனையோ பேர் கேள்விப்படுறீங்க, உடனே சொல்றீங்க, ஐயா எங்க விசுவாசத்தை பலப்படுத்துது. அறிவிக்கிறவர் தான் தானே கேள்விப்படுறவங்க இருப்பாங்க, கேள்விப்பட்ட தானே விசுவாசம் வரும். எனக்கு அன்பாருடைய நம்மை குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? ஏன்னா சில இடத்துல வேதத்தில் பார்ப்போம் சொல்றான். ஆதியாகமம் 41:38 நான் உன்னை குறித்து என்ன கேள்விப்பட்டேன்னு அவரே சொல்றார். உன்னை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேறொருவர் இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். நீ கருகலானவைகளை தெளிவிக்கிற ஆவி உனக்குள் இருக்குங்கிறத நான் என்ன செஞ்சேன், கேள்விப்பட்டேன்.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று. வேறொருவன் உண்டோ ஏன்னா அவன் கேட்டு அவ்வளோ ஆச்சரியப்படுறான். எனக்கு அன்பானுடைய ஒவ்வொருத்தரும் கேள்விப்படணும். இந்த பன்னிரி அவனுக்கு போய் யாரும் பிரசங்கம் பண்ணலை, சொல்லியிருப்பாங்க ஏசு வராருப்பா, உனக்கு தாய் தப்பை விட்டுட்டாலும் எல்லாம் கைவிட்டாலும் ஏசுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கைவிட மாட்டார் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு என்னதோ சொன்னாங்க, அங்கே போனால் கண்ணு தெரிஞ்சு இங்கே போனால் கண்ணு தெரிஞ்சுனா அவரை தேடி இவரை தேடுனாங்க. ஆனால் எனக்கு தெரியாது. நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை இப்படி படைச்சைக்கினுடைய நோக்கம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கிறது எனக்கு விவரம் தெரிஞ்சப்பறம் தான் தெரிஞ்சு. நான் பைபிள் காலேஜ் படித்து முடித்த பிறகு கூட எனக்கு தெரியலை, அழைத்து வந்து பயன்படுத்தின போது தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அன்பான உடனே கேட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு என்ன செய்தான், சத்தமிட்டான். உடனே சத்தமிட்ட உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்க, அவன் பேசாதிருக்கும், அவ்வளவுதான், நீ சத்தமிடாம இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் இன்னும் கொஞ்சம் வாலிமா கூட்டி கூப்பிட்டான், என்ன கூட்டத்துக்குள்ள கேட்காதுன்னு. இயேசு நின்றார், என்னை நோக்கி கூப்பிடு என்று எங்கள் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று எங்கள் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு நோக்கிடுமே. திருப்பாதம் 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 நம்பி வந்தே, கிருபை நிலை இயேசுவே தனதல்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதல்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதேயும் நாதா, என்னை நீந்து நேரிடுதோ, என்னை கைவிடாதேயும் நாதா, என்னை நீந்து நேரிடுதோ, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனை விடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனை விடுமே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிலை இயேசுவே தமதல்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதல்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கூப்பிடு ஆண்டவரை. இப்போ நீங்க படுத்திருக்க படுக்கையிலிருந்து கொண்டு பாருங்க, அற்புதம் செய்ய வல்லவர் ஐயா. அதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார். அதை அறிந்த தீமையின் மகனான பரிதிமையோ கூப்பிட்டான். ஜனங்கள் எல்லாம் பேசாமரு கூப்பிடாதான். இதுதான் ஜனங்களுடைய தாரக மந்திரம். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்றார். ஒரு மனிதனுடைய சத்தத்துக்கு நிற்கிற ஒருவர் உண்டு. இன்னைக்கு போற அதிகாரி நிற்க மாட்டான், பெரிய பதவியில் இருக்கவன் நிற்க மாட்டான், ஆனா இயேசு நிற்பார். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டார், என்ன கூப்பிடுப்பா, நீ எங்க இருந்து கூப்பிடுறியோ அங்க நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் எந்த இடம்? பெரிய மேடையா? பிச்சை கேட்கிற இடம். நின்று அவனை தம்மிடத்திலே வர சொன்னார்.
அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், இப்ப சொல்றாங்களே திடன்கொள், உன்னை அழைக்கிறார், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து. இங்கதான் நீங்க கவனிக்கணும், அது வரைக்கும் நம்பிக்கை இருந்தது அவனுக்கு அந்த வஸ்திரம் தான், அதை எரிஞ்சிட்டு வந்தான். ஏன்னா இனி என் வாழ்க்கையில் இது தேவையில்லை, இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்தார், என் கண்ணீரை துடைப்பதற்கு வந்தார், என் வாழ்க்கையில் என் கவலையை தீர்ப்பதற்கு வந்தார், முழு நம்பிக்கையோடு வந்தான். அவன் கண்களை திறந்தான், இழந்து போன அந்த பார்வையை கொடுத்தான். இன்றைக்கு ஒருவேளை மாலை கண்ணோ அல்லது பாதியில் பார்வை இழந்தோ வேதனையோடு கிராமத்திலேயோ ஒரு வீட்டில் தனிமையில் உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். ஏன்னா அதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார், இழந்து போனதை எல்லாம் தேடி மீட்டு கொடுப்பதற்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம் வரணும்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபா செலவழிக்கணும். 30 நாள் 30 பேர் எழுந்திரிக்கணும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வரப்போகிற வருஷம் ஒவ்வொரு வருஷமும் விலைவாசி ஏற்றம் கூடிக்கிட்டே வருது. ஆண்டவருடைய கிருபை தான் இருக்கணும். அது மட்டுமல்ல, எங்கள் ஆலயத்தை எப்போமா வந்து பாருங்கள், 2 கண்ணும் தெரியாத சாலையில் ஓரங்களில் வீதிகளில் நிற்கிறவங்க தான். ஏன்னா உங்களுக்கு யாரும் சொந்தக்காரன் மந்தக்காரன் பார்க்குற கால் இல்லை. ஆலயத்துக்கு வருவாங்க, வரும்போது தான் அந்த ஆறுதல். அவங்களுக்கு நல்லா சாப்பிட வச்சு வேனில் கூட்டிகிட்டு வந்து திருப்பி வேன்லேயே கூட்டி தான் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், வேனில் வச்சுருக்கலாம், இல்லை வாடகை தான் எடுக்கிறோம். ஆண்டவர் ஒன்று தரணும், ஜெபம் பண்ணுங்க. வாரம் 4000 ரூபா கொடுத்த வாடகைக்கு எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சாப்பிட எப்படி பிரதர்? சிலர் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, தங்களுக்கு வேலை கிடைத்த நாட்கள் அல்லது ரிட்டையர்டு வந்த நாட்கள், இப்படி பல நாட்களில் ஒவ்வொருத்தரும் எங்கே இருந்தால் ஒத்தாசை. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாளில் கர்த்தர் ஏவினால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அதில் தொடர்பு கொள்ளலாம். ஜெபிக்க காத்திருக்கு. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இழந்து போனதை தேட வந்த தேவன், ரட்சிக்க வந்த தேவன். யார் யார் என்னென்ன இழந்து நிற்கிறார்களோ, ஒருவேளை சுகத்தை இழந்திருக்கலாம், பலத்தை இழந்திருக்கலாம், மன நிம்மதி இழந்திருக்கலாம், தன் பிள்ளை இழந்திருக்கலாம், தனக்கு அன்பானவளை இழந்திருக்கலாம். அவளுக்கு ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும், மன நிம்மதியை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலே ஒன்றை கூட்டி கொடுத்து வாழ வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.